வணக்கம் நேயர்களே. சிசாப் சீரிஸில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரவுட் 53. ரவுட் 53 பற்றி நம்ம ஆல்ரெடி டீடைல்டாக தியரிட்டிக்கல் வீடியோ வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டில் பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டைட்டில் கார்டில் வீடியோ போடுறேன், போய் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ரவுட் 53 அப்படிங்கிறது ஏடபிள்யூஎஸோட ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ் அப்படின்னு தெரியும். ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த டொமைனோட டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரவுட் 53 அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ரவுட் 53 அப்படிங்கிற நேம் காரணமும் தெரியும். ஏன்னா டிஎன்எஸோட போர்ட் வந்து 53. ஸோ அதனால தான் ஏடபிள்யூஎஸ் வந்து சர்வீஸ்க்கு ரவுட் 53 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஸோ சிசாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரவுட் 53ல் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹேண்ட்ஸ் ஆனோட தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த லேப்க்கு ஆல்ரெடி என்னோடய டொமைன் வந்து நான் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், techpage.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா they will charge you like certain amount. ஸோ எனக்கு வந்து வருஷத்துக்கு like 1000 some amount வந்து சார்ஜ் ஆகுது ஐஎன்ஆரில். அண்ட் தென் மந்த்லி ஒவ்வொரு ஹோஸ்ட் ஜோனுக்கும் ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து அவங்க பில் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஸோ ரவுட் 53 வந்துட்டு ரெஜிஸ்டர் டொமைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கோடாடியில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கூகுள் க்ளவுடில் யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டொமைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப்பை அந்த இன்னொரு தேர்ட் பார்ட்டியிலேருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஹோஸ்ட் ஜோன்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்மளோட எல்லா டிஎன்எஸ் சேஞ்சஸுமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டிஎன்எஸில் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ என்னதான் நிறைய டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது 4 டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட். ஒன்று வந்து ஏ ரெக்கார்ட், அண்ட் தென் குவாட் ஏ ரெக்கார்ட், அதுக்கப்புறமா சி நேம் அண்ட் எலியாஸ். இந்த 4 ரெக்கார்டும் எப்போ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து IPv4 அப்படி இருந்தது அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் டைப் வந்துட்டு ஏ ரெக்கார்ட் டைப். இதே உங்களோட சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்துட்டு வெர்ஷன் 6 இருந்தது அப்படின்னா ஸோ வெர்ஷன் 6 அப்படிங்கிறது இட்ஸ் லேட்டஸ்ட் இது. ஸோ வந்து 128 பிட் இருக்கும். இதே IPv4 பார்த்தோம் அப்படின்னா 32 பிட். இதே IPv6 வந்து 128 பிட். ஸோ இதே உங்களோட சர்வர் வந்துட்டு IPv6 யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் டைப் வந்துட்டு குவாட் ஏ ரெக்கார்ட் டைப். அண்ட் தென் இன்னொரு ஒரு டொமைனுக்கு நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ blog.techpage அப்படிங்கிறது #node.network அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டொமைனுக்கு மேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைன் இன்னொரு டொமைனுக்கு மேப் பண்ணி இது பண்ணணும், ரிசால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சிநேம். இதே எலியாஸ் அப்படிங்கிறது மோரலஸ் சிநேம் மாதிரியே தான். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று நான் வச்சுக்க வேண்டியது டிடிஎல். ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது டைம் டு லிவ். ஸோ இந்த டைம் டு லிவ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்களோட டிடிஎல் வேல்யூ அப்படின்னா ஸோ உங்களோட லோக்கல் மிஷின் ரிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட அட்ரஸ்க்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு அதுவே அதோட ஆன்சரை வந்து ரிசால்வ் பண்ணிக்கும். ஸோ தட் உங்களோட ரூட் டிஎன்எஸ் சர்வருக்கு போயிட்டு அந்த ஐபி ரெக்கார்டை வந்து செக் பண்ணாது. அதுதான் வந்து டிடிஎல், அதாவது லோக்கல் கேஷ் வேல்யூ அப்படின்னு கூட நீங்கள் நான் வச்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறது? ஸோ உங்களோட ஹோஸ்ட் ஜோனுக்குள்ளே ஸோ க்ரியேட் ரெக்கார்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா லெட்ஸே நான் இது டெமோ அப்படிங்கிறதுனால நான் சும்மா ஒரு டெமோன்னு தரேன். ஸோ நான் வந்து demo.techpage.comல ரெக்கார்ட் டைப் சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெக்கார்ட் வேணுமோ ஸோ ஏ ரெக்கார்ட், குவாட் ஏ ரெக்கார்ட், சி நேம், எலியாஸ் ரெக்கார்ட் கூட இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு லெட்ஸ் சூஸ் ஏ ரெக்கார்ட் டைப். அண்ட் தென் இதுக்கு நான் வந்துட்டு லெட்ஸ் கிவ் இட் ஆஸ் 192.1.1 வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் நான் வந்து எலியாஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா எலியாஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டைப் ஆஃப் ஃபியூச்சர் ஏடபிள்யூஎஸில். அதை பற்றி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் டிடிஎல் வந்து டிஃபால்ட்டாக 300 செகண்ட்ஸில் இருக்குது. நான் லெட் இட் மூவ் இட் டு 30 செகண்ட்ஸ். அண்ட் தென் இது வந்து சிம்பிள் ரவுட்டிங்கில் இருக்குது. ஸோ பாலிசி பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் க்ரியேட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட டெர்மினலில் போயிட்டு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிக் ஸ்பேஸ் demo.techpage.comனு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளோட டொமைன் நேம் இது 30 செகண்ட்ஸ் டிடிஎல் வேல்யூ, என்ன டைப் ஆஃப் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணும் ஏ ரெக்கார்ட், அண்ட் தென் அந்த ரெக்கார்டோட வேல்யூ 192.1.1.1 அப்படின்னு ஒரு ஐபியோட
ரெக்கார்ட் வேல்யூ வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு CNAME ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக லெட்ஸ் எடிட் த சேம் திங். ஸோ எடிட் ரெக்கார்ட், ஸோ இந்த இடத்துல ஏ ரெக்கார்டுக்கு பதிலாக யூ வில் சூஸ் CNAME ரெக்கார்டு. இதே மாதிரி இல்லைனா குவாட் ஏ ரெக்கார்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ CNAME ரெக்கார்டில் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஐபி கொடுக்க மாட்டீங்க, வேறல்ஸ் இன்னொரு டொமைன் நேமோடது கொடுப்பீங்க. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல techpage.com அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ என்ன ஆகும், ஸோ என்னோட www.techpage.com எந்தெந்த ஐபிக்கெலாம் பாயிண்ட் ஆகிருக்கோ அதே ஐபிக்கு என்னோட இந்த demo.techpage.comமும் பாயிண்ட் ஆகும். ஸோ நான் சின்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் டீட்டெயில் கொடுத்தேங்கிறதுனால என்னோட ரெக்கார்ட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் சேஞ்சும் வந்து எப்படி ஆயிரும், உடனே 30 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ செக் பண்ணலாம். ஸோ டிக் demo.techpage கொடுத்தேன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு கனானிக்கல் நேமாக என்னோட www.techpage.comக்கு போகுது. அந்த www.techpage அப்படிங்கிறது இன்னொரு கனானிக்கல் நேமாக techpage.github.ioக்கு போகுது. அண்ட் தென் இந்த ஐபி எந்த இதுக்கு வந்து மேப் ஆயிருக்கோ அதே இதுக்கு வந்து என்னோட டொமைன் demo.techpage.comமும் ரவுட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கனானிக்கல் நேம். ஸோ இதே நான் வந்து அலியாஸ் ரெக்கார்டு எனேபிள் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெட்ஸ் சே edit record and then let's enable alias. Okay, so choose route to in this host zone. So in general இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த alias record வந்துட்டு உங்களோட within AWS இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஐ மூவிங் இட் டு blog.techpage.comங்கிற இதுக்கு வந்து நான் ரவுட் பண்ணுறேன்னா, and then save this. ஓகே, ஸோ இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் CNAME அண்ட் ஏலியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் CNAME யூஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ demo.techpage அப்படிங்கிறது CNAME to www.techpage.com, and then again இது வந்து CNAME to இன்னொரு techpage.github.ioன்னு போயிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது நான் இந்த இதை வந்து இந்த இதை CNAME பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இதே இது நம்ம எலியாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அலியாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, demo.techpage.com அப்படிங்கிறது டேரெக்டாக ஹேஷ்னோட் நெட்வொர்க் அப்படின்னு ரிசால்வ் ஆகிற மாதிரி காமிக்குது. பட் ஆக்சுவலி பிஹைண்ட் த சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து demo.techpage அப்படிங்கிறது blog.techpage தான் இது பண்ணியிருக்கோம். வேறல்ஸ் இந்த blog.techpage அப்படிங்கிறது சின்ஸ் இட்ஸ் ரிசால்விங் டு ஹேஷ்னோட்.நெட்வொர்க்னால நமக்கு டேரெக்டாகவே வந்து பேக் எண்டில் ரிசால்வ் ஆகிறது டைரக்ட் ரிசால்விங்காக மாறுது. ஓகே, ஸோ யூ கேன் சி இட் லுக்ஸ் லைக் demo.techpage.com அப்படிங்கிறது டேரெக்டாக ஹேஷ்னோட்க்கு ரிசால்வ் ஆகிற மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஏலியாஸ்க்கும் CNAMEக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கிறது வந்துட்டு ஸ்கிப் ஆகிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்போட ரிசல்ட்டை காமிக்கும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களோட டொமைன் நேம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் வந்து ஒரு S3 பக்கெட்டோட நேம் வந்து வெளியில் தெரியக்கூடாது, இல்லை ஒரு ELBயோட நேம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களோட வெப்சைட்டுக்கு அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் ஏலியாஸ். ஸோ தட் அதோட எண்ட் ரிசல்ட் வந்து வெறும் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ தட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ALB யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ALBயோட என்ன ஹோஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. அதே மாதிரி இது வந்து நீங்கள் வந்து CNAME வந்து சில அதர் ரெக்கார்ட்ஸோட யூஸ் பண்ண முடியாது, லைக் TXT ரெக்கார்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் உங்களோட டாப் லெவல் டொமைனே நீங்கள் இன்னொரு டொமைனுக்கு வந்து மேப் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எலியாஸ் ரெக்கார்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 4 டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சிசாப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரவுட்டிங் பாலிசிஸ். ஸோ ரவுட்டிங் பாலிசிஸில் லைக் நிறைய டைப் ஆஃப் ரவுட்டிங் பாலிசிஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ரெக்கார்ட். ஓகே, ஸோ லெட் மீ நேம் இட் ஆஸ் policy.techpage.com அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட TTLும் நான் வந்து 30 தந்துக்கிறேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரவுட்டிங் பாலிசி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஸோ சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி அப்படின்னா சும்மா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் அதில் கொடுப்பீங்க. ஸோ அது வந்து வெறும் ஒரு ஐபி அட்ரஸ்க்கு மேப் ஆகும். அந்த டைப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஐபியோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஏ ரெக்கார்டு, எலியாஸ் ரெக்கார்டு, இல்லை CNAME ரெக்கார்டு, இல்லை குவாட் ஏ ரெக்கார்டு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மோர் தென் 1 ஐபிஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படி மோர் தென் 1 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ரேண்டமாக ரிசால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல 192.1.1 கொடுத்துட்டு and then கீழே வந்துட்டு 192.2.2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி இது வந்து கொடுக்கும்போதும்
எனக்கு வந்துட்டு என்ன ஆகும், ரேண்டமாக ரிசால்வ் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ டு த டெர்மினல். ஐ கேன் ஷோ யூ dig policy.techpage.comனு கொடுத்தேன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ரெண்டுமே ரிசால்வ் ஆகுது. பட் சர்வர் வந்து பிக் பண்ணிக்கிறது, அதாவது ஒன்று வந்து ரேண்டமாக பிக் பண்ணி சர்வர் வந்து ரவுட் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி. ஸோ இதுலேயே வேறு டைப் ஆஃப் பாலிசி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ let's go to the same thing, policy.techpage.com, edit record, and then இதில் இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு சிம்பிள் ரூட்டிங் பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வெயிட்டட் ரூட்டிங் பாலிசி. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ லெட்ஸே ஒரு எண்ட் பாயிண்ட்க்கு எனக்கு வந்து 50% ஆஃப் டிராஃபிக் வந்து போகணும், அந்த இன்னொரு எண்ட் பாயிண்ட்க்கு மீதி இருக்கிற 60% ஆஃப் டிராஃபிக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வெயிட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம். அந்த இதில் ஹெல்த் செக்கும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் செக் பற்றி இப்போ பார்க்க வேணாம். ஸோ லெட்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இது வந்து வெறும் வெயிட்டட் ரூட்டிங் பாலிசியில் லெட்ஸே நான் இதை வந்து 192.1.1.க்கு 50% வந்து நான் இதை அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இதோட ரெக்கார்ட் ஐடி கேட்குது. லெட்ஸே சும்மா நான் இது யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இதே டொமைனுக்கு. ஸோ க்ரியேட் ரெக்கார்ட் அண்ட் தென் இதுக்கு நேம் தருவீங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதே டொமைன் நேம் கொடுப்பீங்க policy.techpage.com. அண்ட் தென் இதோட வெயிட்டிங் பாலிசி வந்து வெயிட்டட். அதுக்கப்புறமா லெட்ஸே இதுக்கு வந்து நான் வந்து 2.2.2 தரேன். அண்ட் தென் இதுக்கு மீதி இருக்கிற 60 வெயிட்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா லெட்ஸ் கிரியேட் இட். ஸோ இது வந்து நான் இயூன்னு சும்மா தரேன், ஸோ தட் இயூ ரீஜனுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் வந்து யூஎஸ் ரெக்கார்டுக்கும் இன்னொரு ரெக்கார்டு வந்து இயூக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டிராஃபிக் ரவுட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 60க்கும் இது வந்து 50க்கும் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் எடிட் இட் டு 40. ஸோ தட் வந்து 100% வந்து யூ கேன் ஸ்பிளிட் இட் லைக் 60 and 40. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணலாம் வெயிட்டட் பேசிஸ்லனா, ஒரே டொமைனுக்கு அப் டு 100 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சன்டேஜாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இது ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ரேண்டமாக என்னோடய ரெக்கார்ட் வந்து ரேண்டமாக ரிசால்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துன்னா இது வந்து 2.2க்கு போகுது. அண்ட் தென் நான் டிடிஎல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ தட் வந்து அப்போ தான் அது ரெண்டாவது வாட்டி திருப்பி போய் query பண்ணோம். ஸோ 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி query பண்ணேன்னா, ஸோ அகெயின் எனக்கு வந்து திருப்பி அது வந்து 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய 5 மினிட்ஸ்க்கு இதுவாகும். இதே நான் டிடிஎல் கம்மியாக கொடுத்தேன்னா அந்த டிடிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அது query பண்ண. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏபி டெஸ்டிங் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் ஒரு சர்வரில் இருக்கிற புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா, அந்த புது அப்ளிகேஷன் மட்டும் ஒரு 10% ஆஃப் யூஸர் அனுப்பி அண்ட் தென் 20%, 30%ன்னு கிராஜுவலாக உங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி மைக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு இந்த வெயிட்டட் ரவுட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் பாலிசி என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஜியோ லொக்கேஷன் பாலிசி. ஸோ இது வந்து உங்களோட யூசர் லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் மேப் பண்ணணும். லெட்ஸே எனக்கு வந்து யூஎஸில் இருக்கிற யூசர்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் யூஎஸில் இருக்கிற சர்வருக்கு ரவுட் பண்ணணும். இதே யூரோப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் யூரோப், ஏசியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏசியா, அந்த மாதிரி லேட்டன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு யூசர் லொக்கேஷனை பொறுத்து நீங்கள் ரவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாலிசி டைப் வந்துட்டு ஜியோ லொக்கேஷன். ஸோ இதில் நீங்கள் சூஸ் லொக்கேஷன் கொடுப்பீங்க. ஸோ இதில் டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் அந்த டொமைனுக்கு எந்த ஒரு கண்ட்ரியுமே நீங்கள் மேப் பண்ணல அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ரெக்கார்டாக போகும். இதே வேறு ஏதாவது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கான்டினென்ட் வைஸ் பண்ணலாம், இல்லை கண்ட்ரி வைஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இப்போ யூகேயில் இருக்கிறதுனால லெட்ஸ் கிவ் இட் ஆஸ், இப்போ நான் யுனைடெட் கிங்டம்லேருந்து jio.techpage.com அப்படிங்கிற டொமைனுக்கு நான் வந்தேன்னா நான் சொல்கிறேன் என்ன ரெக்கார்டுக்கு பாயிண்ட் ஆகணும், 192.1.1.1 அப்படிங்கிற ரெக்கார்டுக்கு பாயிண்ட் ஆகணும்னு சொல்கிறேன். அண்ட் தென் லெட்ஸ் இது வந்து யூகேன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதில் நான் டிஃபால்ட்டாக லெட்ஸே நான் வந்து கிரியேட் ரெக்கார்ட் அண்ட் தென் jio.techpage.comல geolocation based and then let's give it as 30 and then இது வந்து default, right? So the ID வந்து default னு வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ யூசர் லொக்கேஷன் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ தட் இன்கேஸ் யூகே இல்லை அப்படின்னா அது எங்கே போகணும், 1.2.3.3.3ன்னு தரேன்னு வச்சுக்கோம். Okay, so let's create record and then okay, so change பார்த்தீங்க அப்படின்னா immediate propagate ஆயிரும். So let's go to our terminal and then dig geo.techpage.com dig பண்ணோம்னா since நம்மளோட யூசர் ஐபி வந்து யூகே ஐபிங்கிறதுனால நம்ம கொடுத்த ரூல் வந்து 192.1.1க்கு ரிசால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஜியோ லொக்கேஷன் பேஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட யூசரை ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பேஸ்ட் ரவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஜியோ பேஸ்ட் ரவுட்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு டைப் ஆஃப் இருக்குது. லெட்ஸ் கிரியேட் ரெக்கார்ட். ஸோ சிம்பிள் பார்த்தோம், வெயிட்டட் ரவுட்டிங் பார்த்தோம், ஜியோ லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது லேட்டன்சி பேஸ்ட் ரவுட்டிங். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி லேட்டன்சி ஆகும்னா உங்களோட ரீஜன் பேஸ் பண்ணி அதிலிருந்து எவ்வளவு டியூரேஷனுக்கு கம்மியாக இருக்கோ அந்த டியூரேஷனுக்கு இது வந்து ரவுட் பண்ணும். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம் சூஸ் ரீஜன். ஸோ லெட்ஸ் நான் இப்போ வந்து ஆஃப்ரிக்கா கேப்டவுன்னு கொடுத்தேன்னா ஸோ உங்களோட எட்ஜ் லொக்கேஷனுக்கு எந்த இந்த ஆஃப்ரிக்கா கேப்டவுன்லேருந்து பக்கமாக இருக்கோ அந்த சர்வருக்கு வந்துட்டு இது ரவுட் பண்ணும். ஸோ லேட்டன்சி, ஸோ ரவுட்டிங் பாலிசி தான். ஸோ ஒவ்வொரு இதிலிருந்தும் அது இது பண்ணிவிட்டு எந்த ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸாக இருக்கோ அந்த சர்வருக்கு இது வந்து ரவுட். ஓகே, ஸோ அடுத்த டைப் ஆஃப் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில் ஓவர் அண்ட் தென் மல்டி வேல்யூ ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு மெயினாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஹெல்த் செக் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். ஸோ ஹெல்த் செக் எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னா ஸோ நம்மளோட கன்சோல்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஹெல்த் செக் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்த் செக்கோட இது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ஹெல்த் செக். ஸோ இதில் நீங்கள் வந்து ஹெல்த் செக் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு H1 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் நம்ம இதை வந்து எதை மானிட்டர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு ஹெல்த் செக் வந்து ஹெல்த்தாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்த் செக் மானிட்டர் பண்ணலாம். இல்லை நம்ம செட் பண்ணியிருக்கிற க்ளவுட் வாட்ச் அலாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஹெல்த் செக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு இன்னொரு எண்ட் பாயிண்ட் இது பண்ணுறேன். அண்ட் தென் ப்ரோட்டோகால் பார்த்தீங்க அப்படின்னா HTTPS கொடுக்கலாம். அண்ட் தென் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி சர்வருக்கு வந்து நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னா அது கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஹோஸ்ட் நேம்க்கு ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம வந்து தரலாம். ஸோ நான் மேபி ஃபார் டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து 192.1.1 அப்படின்னு சும்மா தரேன். அண்ட் தென் மேபி techpage.com அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஓகே, ஸோ அண்ட் தென் எண்ட் பாயிண்ட் எந்த எண்ட் பாயிண்ட்க்கு இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ட் பாயிண்ட் சொன்னது இப்போதைக்கு பிளைண்டாக விடுறேன். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஹெல்த் செக் வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது அலாரம் ட்ரிகர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ எதுவும் தேவையில்லைங்கிறனால நோ கொடுக்குறேன். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு SQSோடைய SNSோடைய லிங்க் பண்ணி கூட ஒரு அலாரம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண வைக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹெல்த் செக் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்த் செக்கோட டியூரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாக எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹெல்த் செக் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அப் டு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட நம்ம இதை இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் 3 டைம்ஸ் கண்டினியூஸாக ஹெல்த் செக் வந்து சக்ஸஸ் ஆச்சு, ஹெல்த்தியாக இருக்குன்னு டேட்டா ஆச்சுன்னா தான் அது வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் டிக்ளேர் பண்ணும். இதே 3 டைம்ஸ் வந்து அது கண்டிப்பாக இது ஸ்டேட்டஸ் வந்து அன்ஹெல்த்தின்னு டேட் பண்ணிச்சு அப்படின்னா அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டேட் பண்ணும். ஸோ 3 டைம்ஸ் கான்சிக்யூட்டிவாக வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து தான் அது வந்து ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் செக்கோட ரிசல்ட் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஹெல்த் செக் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்த் செக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹோஸ்ட் ஜோன்ஸில் ரெக்கார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லெட் மீ ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ் ஸோ தட் நம்ம ஹெல்த் செக் க்ரியேட் பண்ணது இதில் ரிஃப்ளெக்ட் ஆகட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபெயில் ஓவர் பேஸ்டு பாலிசி. ஸோ ஃபெயில் ஓவர் பேஸ்ட் பாலிசியில் ஒரு பாலிசி வந்து ப்ரைமரி ரெக்கார்டாகவும் இன்னொன்று வந்துட்டு செகண்டரி ரெக்கார்டாகவும் வச்சுருப்பீங்க. ஸோ லெட்ஸ் கீப் இட் அஸ் F4. ஓகே, அண்ட் தென் இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபெயில் ஓவர் பாலிசி வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபெயில் ஓவர் பாலிசி அண்ட் தென் ஃபெயில் ஓவர் ரெக்கார்ட் டைப். ஸோ ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஸோ இதில் எக்ஸாம் வைஸ் இல்லைனா கான்செப்ட் வைஸ் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது செகண்டரி ரெக்கார்ட் டைப்புக்கு
ஹெல்த் செக் வந்து மேண்டேட்டரி கிடையாது. வேறஸ் பிரைமரி ரெக்கார்டுக்கு ஹெல்த் செக் வந்து மேண்டேட்டரி. ஸோ இதில் H1 அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணி இந்த ஹெல்த் செக் இருக்குது. அண்ட் தென் ரெக்கார்ட் டைப்க்கு ஐடிக்காக நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தரேன். அண்ட் தென் 192.1. let's type this. ஓகே, ஸோ 192.1.1 தரேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த ஃபெயில் ஓவரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் வந்து ப்ரைமரி ரெக்கார்ட் வந்து ஹெல்த் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செகண்டரி ரெக்கார்டுக்கு ரவுட் பண்ணும். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ரெக்கார்ட். செகண்டரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ fo.techpage.com செகண்டரி ரெக்கார்ட் வந்து 192.2.2.2ன்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் ஃபெயிலோவர் டைப் வந்து செகண்டரி. அண்ட் தென் இதுக்கு 30 seconds தரேன். ஓகே, ஸோ ஹெல்த் செக் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் இதுக்கு நான் ஹெல்த் செக் தரல. அண்ட் தென் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், நான் ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஸோ தட் இட் கேன் பி அ ஹெல்த் செகண்டரி. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ப்ரைமரி ரெக்கார்டு வந்து ஹெல்த் செக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு செகண்டரி ரெக்கார்டுக்கு மேப் ஆகும். ஸோ யூ கேன் சி ஹெல்த் செக் வந்து ஸ்டில் அன்னோன் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ரிஃப்ரெஷ் திஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகிடுச்சு 16 minutes அகோவிலிருந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம போய் நம்மளோட டொமைனை வந்து ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா dig fo.techpage.comனு ரிசால்வ் பண்ணோன்னா நீங்கள் பார்க்கலாம், சின்ஸ் நம்மளோட ப்ரைமரி ரெக்கார்டு வந்து ஃபெயிலியர் அன்ஹெல்த்தின்னு டிக்ளேர் ஆனதுனால இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செகண்டரி ரெக்கார்டுக்கு டிஎன்எஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது வந்து திருப்பி நம்மளோட ரெக்கார்டு வந்து ஹெல்த்தின்னு டிக்ளேர் ஆனதுக்கப்புறமா அது திருப்பி ப்ரைமரி ரெக்கார்டுக்கே வந்துட்டு மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபெயில் ஓவர்ஸ். அதாவது ஒரு ரெக்கார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஹை ரெசிலியண்ட்டாக நம்மளோட ஆர்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுலேயே இன்னொன்று ரெக்கார்ட் டைப் பார்த்தோம். we saw something called as மல்டி வேல்யூ ரெக்கார்ட், ரைட்? ஸோ மல்டி வேல்யூங்கிறது சிம்பிள் வேல்யூ மாதிரியே தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் நீங்கள் வந்து ஹெல்த் செக் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கிரியேட் ரெக்கார்ட் டைப் அண்ட் தென் ஸோ லெட்ஸ் கிரியேட் டொமைன் கால்ட் MV. அண்ட் தென் இதில் நீங்கள் மல்டி வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ ஹெல்த் செக் வந்து அப் டு 8 ஹெல்த் செக் வரைக்கும் நம்ம வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் மல்டி வேல்யூ வந்து கொடுப்பீங்க. ஸோ தட் ரேண்டமாக எதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கோ அது மட்டும் இது வந்து ரேண்டமாக பிக் பண்ணும். இதே நம்ம சிம்பிள் வேல்யூ பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ சிம்பிள் ரவுட்டிங்கில் எந்த ஒரு ஹெல்த் செக்குமே கிடையாது. ஸோ வந்து அதுவும் ரேண்டமாக தான் ஐபி பிக் பண்ணும். பட் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் அன்ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா டவுன் டைம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. இதே வந்து நம்ம மல்டி வேல்யூ போனோம் அப்படின்னா இதில் ஹெல்த் செக் இருக்கிறதுனால அப் டு 8 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த அப் டு 8 ஹெல்த் செக்கும் நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரவுட்டிங் பாலிசிஸ் அண்ட் தென் டிஎன்எஸ் ரவுட் 53ல் சிஸ்ஆப்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம டெக் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.